ஒரே காகிதத்திற்கு இரண்டு விதமான ஜிஎஸ்டி வரி விதிப்பது ஏன் என ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் ஹிந்துஸ்தான் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவர் சனத்குமார் கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது. 2017ஆம் ஆண்டு ஜிஎஸ்டி வரிமுறை நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டது. தீப்பெட்டி முதல் தங்கம் வரை பல்வேறு பொருட்கள் மற்றும் சேவைக்கு ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டது. எனினும் ஜிஎஸ்டி வரி விதிப்பில் பல்வேறு சீரற்ற நிலை இருப்பதாக சர்ச்சை எழுந்தது. சமீபத்தில் டெல்லியில் நடைபெற்ற 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் 5, 12, 18 மற்றும் 28% என 4 அடுக்குகளாக உள்ள வரியை 5 மற்றும் 18% என 2 அடுக்குகளாக குறைக்க முடிவு செய்யப்பட்டது. புதிய வரி விகிதம் வரும் 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது. இந்நிலையில் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் தொடர்பாக சென்னை ராயப்பேட்டையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இதில் பேசிய ஹிந்துஸ்தான் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவர் திரு சனத்குமார், காகிதத்திற்கு விதிக்கப்பட்டுள்ள முரண்பாடான ஜிஎஸ்டியால் தொழில்துறையினருக்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். While exempting paper used for excise book, notebooks, maps, which is 0% GST, whereas 18% GST is on the same very paper which is used for printing calendars, diaries, posters. So how will we monitor this is a question mark. That needs to be little, fine-tuned over there. சிறு குறு தொழில்துறையில் குறிப்பிட்ட சில தயாரிப்புகளுக்கு மட்டும் ஜிஎஸ்டி வரி சலுகை அளிக்கப்படுவதாகவும் மத்திய நிதியமைச்சரிடம் திரு சனத்குமார் சுட்டிக்காட்டியதால் அரங்கில் பரபரப்பு ஏற்பட்டது. கிரீம் பன்னுக்கு விதிக்கப்படும் வரி தொடர்பாக கோவையில் கடந்த ஆண்டு தனியார் உணவக உரிமையாளர் திரு சீனிவாசன் கேள்வி எழுப்பியது நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பின்னர் அவர் மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது. இதனிடையே மத்திய நிதியமைச்சர் முன்னிலையில் ஹிந்துஸ்தான் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவர் திரு சனத்குமார் கேள்வி எழுப்பியிருப்பது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.